அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேங்க. போன வீடியோவில் நான் வாஸ்தை பற்றி போட்டிருந்தேங்க. அதில் ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கிச்சன் எங்கே வைக்கிறது அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருங்க. அதுக்கு நான் சொல்லுவேன், கிச்சன் அக்னி மூலையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னா, எங்களுக்கு அக்னி மூலைன்னா என்னன்னே தெரியலையே, என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அக்னி மூலைங்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு சார்ந்த கார்னர் தான் அக்னி மூலைங்க. நம்ம எந்த வீட்டில் எங்கே இருந்தாலும் அதை நம்ம பொறுப்படுத்தக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அக்னியில் இந்த ரூமில் போயிட்டு அங்கே வைக்கலாம், கிழக்கு வடக்கு பார்த்த ரூமில் அக்னி மூலையை பார்த்து வச்சுருங்க அப்படின்பாங்க. அப்படிலாம் செஞ்சிடக்கூடாதுங்க. பெண்கள் மன கஷ்டப்படுவாங்க, அதை சமைக்க முடியாதவங்க, கேஸ் வெடிக்கும். அதனால் என்ன பண்ணோம்னா, ஒரு மனை அடியில் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, கிழக்கு தெற்கு கார்னரில் அக்னி மூலையை அமைச்சிக்கணும். அதை அமைச்சு முடித்த உடனே அக்னி எந்த மூலையில் அடுப்பு நம்மளுக்கு அந்த அக்னி பகவான் எங்கே நம்மளுக்கு ஜுபிச்சமாக இருக்கும்னா, அந்த ரூம்லேயுமே அந்த அடுப்பு தெற்கு கிழக்கு கார்னரில் தான் அந்த அடுப்பே அந்த வாயு இருக்கணும். சரி, அப்போ சிங்க் எங்கே வைக்கிறது அப்படின்னு அவர் கேட்டார். அடுப்புலேயே பெண்கள் அங்கே சமைக்கிறாங்க, சிங்கை எந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு அவர் எனக்கு உடனே ஒப்பீனியன் கேட்டாருங்க. ஓகே, நான் என்ன சொன்னேன், சரி அந்த ரூமில் ஜலமூலை எங்கேன்னு நீங்கள் ஒரு கணக்கு பண்ணுங்க அப்படின்னு. அவரும் சார் ஜலமூலை எங்களுக்கு தெரியாது அப்படின்னாருங்க. சரி, அதையும் நானே சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுங்க. அதே கிச்சனில் ஜலமூலை எங்கே இருக்குது அப்படின்னா, வடகிழக்கு கார்னரில் ஜலமூலை இருக்குங்க. அங்கே தாங்க சிங்க்கு அமைக்கணும். அங்கே அமைச்சு சிங்கு கைகள் பாத்திரங்களை உள்ள அள்ளி போட்டு, சமைச்ச பாத்திரங்கள் சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் உள்ள அள்ளி போட்டுங்க, கழுவுறதுக்கான ஒரு இடம் அங்கே அமைச்சுக்கணுங்க. சரி, அடுத்து என்ன கேட்குறாரு, உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இன்னும் சந்தேகம் இருக்குது. நான் ஏற்கனவே வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். இப்போ வாயு மூலையில் கிச்சன் அமைச்சிட்டாங்க. ஆனால் வாயு மூலை தான் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்குள்ளே கிச்சனை அந்த சைடு போட்டாங்க. எந்த கார்னர்னால், மேற்கு வடகிழக்கில் மேற்கு வடக்கு கார்னரில் அடுப்பு அமைச்சிட்டாங்க அப்படின்னார். அது வாயு மூலையில் ஆப்ஷனே கிடையாது, செய்யக்கூடாது. சரி, செஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் கூட அதையும் நம்ம அக்னி மூலையில் வந்திருக்கணும். வாயு மூலை 2 செகண்ட் ஆப்ஷன், அது தப்பாக பண்ணிட்டாங்க. அப்போ தான் சொன்னார், நான் இதை நான் கேட்டிருக்க மாட்டேன் உங்கள்கிட்ட. ஏன் கேட்டேன் அப்படின்னா, என் மனைவிக்கு அடிக்கடி எங்கள் ஃபோனில் எனக்கு 2 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு சொன்னதுனால இதை நான் கேட்டு பண்ணலாம் அப்படின்னா. நான் உங்கள் வீடியோ பார்த்தேன்,
பார்த்ததுல வந்து எல்லாரும் வந்து அக்னியை வந்து அக்னி மூலையில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க டீட்டெயில் தெரியல. அதனால தான் உங்களை வந்து நான் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு பேசினேன். நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. சரி நண்பரே, நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுங்க. 1000 தடவை யோசிங்க, ஒரு தடவை தெளிவான முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு அடுத்து வேணா நான் கூப்பிட்றேன்ட்டு ஃபோனை வச்சிட்டார். எதாக இருந்தாலும் கேட்டுங்க தப்பு இல்லை. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது 30 வருஷ அனுபவத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. வாஸ்து புக்கள் எத்தனையோ படிச்சிருக்கிறேன். அதில் அனுபவங்களை பார்த்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரி, நன்றி, வணக்கம்.